திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர், அரவக்குறிச்சி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக நேற்றைய தினமே அதிமுக தரப்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் நேற்றைய தினம் பொறுப்பாளர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டார்கள் 4 தொகுதிகளுக்கும். இந்த நிலையில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் யாதவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். யாதவ், இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அம்ருத், இந்த வருகின்ற மே 19ஆம் தேதி இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடக்கிறது. சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த தொகுதிகளுக்கான அஇஅதிமுகவுடைய வேட்பாளர் எப்போது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று மாலை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது சற்று முன்னர் தான் அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சூலூர் தொகுதிக்கு மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் அவருடைய சகோதரர் கந்தசாமி மற்றும் முக்கிய வேலூரிலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து பல்வேறு நபர்கள் அந்த தொகுதியில போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை அளித்திருந்தார்கள். அரவக்குறிச்சியில அஇஅதிமுகவுடைய பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி, அதே போல செந்தில்நாதன் மற்றும் முக்கிய நபர்கள் எல்லாம் இந்த விருப்ப மனுக்களை அளித்திருந்தார்கள். திருப்பரங்குன்றத்தில் கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம், அதே போன்று சினிமா பைனான்சியர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு அந்த விருப்ப மனுக்களை கொடுத்திருந்தார்கள். ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கும் கொடுத்திருந்தார்கள். மொத்தம் 119 விருப்ப மனுக்கள் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில தற்போது இந்த வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூலூர் தொகுதிக்கு கந்தசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அரவக்குறிச்சி தொகுதிக்கு வி செந்தில்நாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் எஸ் முனியாண்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டப்பிடாரம் தனி தொகுதிக்கு மோகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் தற்போது இந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலதாமதம் என்று சொல்லும்போது நேற்றைய தினமே இந்த வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்து அறிவிப்பதற்கு முன்னதாக ஆலோசனை கூட்டம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. நீண்ட நேரம் இந்த ஆலோசனை கூட்டமானது நீடித்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நீடித்தது. இதுல வேட்பாளராக ஒவ்வொருவரும் அந்த இடத்துல தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு நிற்க வைப்பதற்காக அவர்கள் ஆதரவாளர்களுக்கு ஆதரவாக தங்களுக்கு இந்த இடங்களை வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். குறிப்பாக மதுரையில திருப்பரங்குன்ற தொகுதியில அமைச்சர் செல்லூர் ராஜு, அதே போன்று அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூட அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல சூலூர் தொகுதிக்கும் அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள், அதே போன்று மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் அவருடைய சகோதரரும் வாய்ப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. அரவக்குறிச்சி தொகுதியில கூட நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அவருடைய ஆதரவாளருக்கு சீட் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால இந்த ஆலோசனை கூட்டமானது நீண்ட நேரம் நீடித்தது. நேற்று மாலையே அறிவிக்கப்பட வேண்டிய இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதற்கு காலதாமதமாகியது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூலூர் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு கந்தசாமி கோவை புறநகர் மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை தலைவராக இருந்து வருகிறார். அதே போல அரவக்குறிச்சிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு செந்தில்நாதன் கரூர் மாவட்ட இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையுடைய செயலாளராக இருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவியர். அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு எஸ் முனியாண்டி அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அவினியாபுரம் பகுதியுடைய கழக செயலாளராக தற்போது பதவியில் இருந்து வருகிறார். ஒட்டப்பிடாரம் தனி தொகுதிக்கு மோகன் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். தற்போது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அஇஅதிமுகவுடைய துணை செயலாளராகவும் தற்போது பதவியில் இருந்து வருகிறார். இவங்க 4 பேருக்கும் இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் பணியாற்றுவதற்கு ஏற்கனவே இந்த தேர்தல் பணியாற்றுவது தொடர்பாக அந்த பொறுப்பாளர்கள் பட்டியலும் நேற்றைய தினமே அஇஅதிமுக தரப்பிலிருந்து வழங்கப்பட்டது. இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அதே போல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், அதே போல அஇஅதிமுகவில் பல்வேறு நிலைகளில் பதவியில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சூலூர் தொகுதிக்கு கோவை புறநகர், கோவை மாநகர், திருப்பூர் மாநகர் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள் எல்லாம்
சூலூர் தொகுதிக்கு மட்டுமே ஒரு 13 மாவட்டங்கள் அஇஅதிமுக வந்து அமைப்பு ரீதியாக 60க்கும் மேற்பட்ட மாவட்டங்களாக செயல்பட்டு வருகிறது. அதுல சூலூர் தொகுதிக்கு வந்து 13 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அந்த தொகுதிக்கு வந்து பணியாற்ற வேண்டும். அதே போல அரவக்குறிச்சிக்கு வந்து 14 மாவட்டங்கள், திருப்பரங்குன்றத்துக்கு 17 மாவட்டங்கள், ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு வந்து 11 மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இந்த தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டும் என்று நேற்று வந்து கூட்டாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட்டாக அந்த செய்தி குறிப்பை வந்து வெளியிட்டிருந்தார்கள். அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 4 சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த இடைத்தேர்தலும் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலானது நடைபெற்றது. தற்போது இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த 4 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தலானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலும் முக்கியமாக இருந்தாலும் அதைவிட ஒரு முக்கியமாக சட்டமன்ற தேர்தலை தான் வந்து அஇஅதிமுக வந்து பார்க்கிறது. அஇஅதிமுக வந்து தற்போது ஆட்சியை தக்க வைக்க குறிப்பிட்ட அளவுல சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில அஇஅதிமுக அரசுக்கு வந்து போதிய அளவுல சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லாத ஒரு நிலை இருந்த போதிலும் தற்போது இந்த தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து இந்த எண்ணிக்கை அடிப்படையில அஇஅதிமுக அரசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வேண்டியது வந்து ஒரு கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. தற்போது மீதம் இருக்கக்கூடிய இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து இந்த தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிக்கப்பட்டு இந்த வேட்புமனுக்கள் நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த கால அவகாசமானது நேற்று முதல் துவங்கி இருக்கிறது. வருகின்ற 29ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனுக்களை வந்து தாக்கல் செய்யலாம். இறுதிப் பட்டியலானது மே 2ஆம் தேதி வாக்காளர் இந்த வேட்பாளர் இறுதிப் பட்டியல் வந்து வெளியிடப்பட இருக்கிறது. இந்த சூழலில் ஏற்கனவே முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. ஆளுகின்ற அஇஅதிமுக எப்பொழுது இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் வெளியிடப்படுவதாக இருந்தது. சற்று காலதாமதமாகி தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த 4 தொகுதிகளிலும் முழுமையாக பணியாற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் அஇஅதிமுகவுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்திருந்த அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில அவர்கள் வந்து பேசி இருக்கிறார்கள். அதுல வந்து இந்த தேர்தல் வந்து முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. எனவே அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அஇஅதிமுக தரப்புல கடந்த நாடாளுமன்ற நடைபெற்று முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை வந்து அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியில கூட ஒவ்வொரு கட்சியின் போதும் அந்த கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் போது சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் ஆதரவு கோரிதான் அந்த ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக்கப்பட்டு இருக்கிறது. இது வந்து ஒரு கூடுதல் பலமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற வருகின்ற இந்த 4 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுடைய கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கூட அஇஅதிமுகவுக்காக பணியாற்ற இருக்கின்றார்கள். இது வந்து அஇஅதிமுகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தேர்தல் என்பது இந்த 4 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக அஇஅதிமுகவுக்கு பார்க்கப்படுகிறது. தற்போது வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த தேர்தல் பணி என்பது ஒரு முழுமையாக துவங்கப்பட்டுவிடும்.